தமிழ்நாடுல தேர்தல் வருது. ஆனா இந்த தடவை அது சாதாரண தேர்தல் இல்ல. அந்த ஊரு முழுக்க ஒரு விதமான காத்திருப்பு, ஒரு விதமான அதிர்வு. எங்க பார்த்தாலும் ஒரே விசில் சத்தம். டீ கடை, பஸ் ஸ்டாப், வீட்டு வாசல் எல்லாத்திலும் ஒரே கேள்வி, இந்த தடவை யாரு? அந்த நேரத்துல தான் ஒரு சின்ன வீடியோ எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சது. ஒரு 4 வயசு பையன், அவன் தன் அம்மா கைய பிடிச்சு கெஞ்சுறான். அம்மா, எல்லாரும் பேசுற மாதிரி இந்த தடவை விஜய் மாமாவுக்கு அந்த விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுமா? அவருக்கு ஓட்டு போடுமா? அந்த அம்மா சிரிச்சு அவன் தலைய தொட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு சாதாரண மொமெண்ட். ஆனா அந்த வீடியோ அப்லோட் ஆன சில மணி நேரத்துல அது வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஆச்சரியம். முழு சோஷியல் மீடியால ஒரே மாதிரி வீடியோஸ். சின்ன பசங்க, அம்மா ஓட்டு போட மறந்துடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, இந்த தடவை விஜய் மாமாவுக்கு அந்த விஷில் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்கம்மா. சின்ன பொண்ணுகள், தாத்தா பாட்டி, இந்த தடவை நம்ம விஜய் மாமா தான் வரணும். அதனால நீங்க 2 பேரும் மறக்காம அவருக்குத்தான் ஓட்டு போடணும், சரியா? அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரிடா செல்லம்னு சொல்றாங்க. பெண்கள், தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல காலையில அவசர அவசரமா வேலைக்கு கிளம்புற நம்ம வீட்டு பெண்களோட மனசுல என்ன இருக்கு? அவங்க யார தேர்ந்தெடுக்க போறாங்க? ஒரு சின்ன நேர்காணல் இதோ. முதல்ல பேசின 2 பேருமே ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மாற்றத்தை விரும்புற அவங்க மனசுல ஒரு பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க முடிவு பண்ணிட்டோம், எங்க ஓட்டு இந்த தடவை டிவிகேக்கு தான். அந்த விசில் சின்னத்துக்கே போட போறோம். ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி எங்க ஆதரவு அவங்களுக்கு தான். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லையே. காலங்காலமா ஒரு கட்சி மேல வச்சிருக்கிற பற்றை 3வது பெண் இப்படி சொல்றாங்க. இல்ல, என்னோட ஆதரவு எப்பவும் டிஎம்கேக்கு தான். நான் அவங்களுக்கே என் ஓட்டை பதிவு பண்ணுவேன். கடைசியா பேசின அந்த பொண்ணோ வர்ற காலத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. என்ன கேட்டா, கண்டிப்பா இந்த முறை விஜய் அண்ணாவிற்கு டிவிகே தான் வரணும். அவங்களுக்கே எங்க ஓட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தாலும் மாற்றத்தை நோக்கி பல குரல்கள் ஒலிக்கத் தொடங்கிடுச்சு. இப்போ சொல்லுங்க, உங்க ஓட்டு யாருக்கு? 60 வயசு பாட்டிகள் கூட பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க பார்த்த காலத்துலலாம் அரசியல் இப்படி இல்லையே. ஆனா இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கே எல்லாம் புரியுது. என்னோட பேத்தி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவ்வளவு தெளிவா சொல்றா. விஜய் தம்பியும் நல்ல விஷயங்கள் தானே பண்றாரு. ஆனா அவரை மட்டும் ஏன் இந்த அரசியல் களத்துல எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிக்கிறாங்க? அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்கன்னு எங்களுக்கு புரியுது. நாங்க இப்போ தெளிவாதான் இருக்கோம். எங்களை எவ்வளவோ ஏமாத்திட்டாங்க. அதனால இந்த தடவை என்னோட ஓட்டு அந்த டிவிகே விசில் சின்னத்துக்கு தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற எல்லாரும் கூட என்ன மாதிரியே தான் சொல்றாங்க. இந்த முறை என் பேத்திக்காக அந்த விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுவோம். தமிழ்நாடுல பாலிடிக்ஸ் சூடு பிடிச்சது. ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டம், மற்றொரு பக்கம் ஏடிஎம்கே பிரச்சாரம். மக்களிடம் அதிகம் பேசப்பட்ட பெயர் டிவிகே. ஆனா இந்த ஹைப்புக்கு பின்னாடி ஒரு குழப்பமும் வந்துச்சு. டிவிகே பிரச்சாரம், இளநீர் கொடுத்த மூதாட்டி விஜய் அவர்கள் தீவிரமாக பிரசாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி அன்போடு அவருக்கு இளநீர் கொடுத்தாங்க. அதை தட்டாம வாங்கி அவர் குடிச்ச அந்த தருணம் இன்னைக்கு மக்களிடையே பெரிய பேச்சாவே இருக்கு. இத பார்க்கும்போது தான் தெரியுது, இதுதான் நம்ம தளபதி மனசுன்னு மக்கள் கொண்டாடுறாங்க. சைக்கிள் பயணம் மற்றும் மக்களின் வரவேற்பு பிரசார வாகனத்தை விட்டு இறங்கி ஒரு சாதாரண மனுஷனா சைக்கிள்ல போய் அவர் வாக்கு சேகரிச்சது எல்லாத்தையும் மிஞ்சிருச்சு. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திரண்டு வந்து அவரை வரவேற்ற விதம், அது பாசத்தையும் தாண்டி
ஒரு மாபெரும் அலையா தெரிஞ்சது. இத பார்த்து மத்த கட்சிகளே மிரண்டு போயிட்டாங்க. குழந்தையின் மீதான அன்பு இன்னொரு இடத்துல பிரசாரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன பையனை தூக்கி அவர் கொஞ்சினது அவர் மேல இருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. 500 கோடி இழப்பு மற்றும் மக்கள் சேவை. அதே நாள்ல அவரோட 500 கோடி பட்ஜெட் படம் லீக் ஆன விஷயம் தெரிஞ்சோம். அந்த கவலையே இல்லாம ரொம்ப கூலா மக்களுக்காக பிரசாரம் பண்ணாரு. மக்களுக்காக அவர் எவ்வளவு அடிகளைத்தான் தாங்குவாரு. இத பார்த்த மக்கள் எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பட இழப்பை விட மக்கள் பணியே முக்கியம் என்று அவர் காட்டும் அந்த கூல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தடவை டிவிகேவோட எழுச்சியை பார்த்து திமுக கட்சியே மிரண்டு போயிருக்கிறாங்க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லிக்கிற மாதிரி கூட்டம் வராததால பலூன்களை வச்சு மறைச்சு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா உண்மை மறைக்க முடியல. விஜய்க்கு மக்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அத அப்படியே திமுக தொண்டர்கள் ஸ்டாலினுக்கு செஞ்சு பார்த்தாங்க. அவருக்கு சன்கிளாஸ் மாட்டி விடுறதுன்னு விஜய அப்படியே காப்பி அடிச்சது எல்லாரையும் சிரிக்க வச்சிருச்சு. இதனால திமுக இன்னும் டேமேஜ் தான் ஆச்சு. ஒரு பாட்டி அழுதுகிட்டே ஸ்டாலின் கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. ஆனா ஸ்டாலின் அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அலட்சியமா போனது எல்லாரையும் ரொம்ப காயப்படுத்திருச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அப்படியே விஜய்க்கு ஆதரவா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாரும் விஜய்க்காக தெருவுல இறங்கி பிரச்சாரம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. 60 வயசு பாட்டிகள் கூட பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க பார்த்த காலத்துல இப்படி இல்ல. இப்ப பசங்களுக்கே புரியுது. அந்த 4 வயசு பையன் அவன் அம்மா கைய பிடிச்சு போலிங் பூத்துக்கு போறான். அம்மா, இந்த தடவை நம்ம டிவிகேக்கு ஓட்டு போடுமா, அந்த விசில் சின்னத்துக்கே போடுமா சொல்றான். அம்மா சிரித்துக்கொண்டே, கண்டிப்பாடா செல்லம், நம்ம ஓட்டு அந்த டிவிகே விசில் சின்னத்துக்கு தான். ஃபைனல் ரவுண்ட் டிஃபரன்ஸ் 2 votes. அடுத்த அப்டேட் 1 vote. முழு ஊரே மூச்சு பிடிச்சு காத்திருக்குது. ரிட்டர்னிங் ஆபீசர் மைக் எடுத்துக்கிறார். ஃபைனல் ரிசல்ட். அந்த செகண்ட் மின்னல் கரண்ட் போயிடுது. டிவி ஆஃப். மொபைல் நெட்வொர்க் வீக். வெளியில சில வீடுகளிலிருந்து ஒரு சின்ன சத்தம். விஷில். அது ஸ்லோலி அதிகமா ஆகுது. ஒரு வீடு, இன்னொரு வீடு, முழு தெரு. அந்த பையன் ஜன்னல் வழியா பார்த்து கேட்குறான், அம்மா, அந்த சத்தம். அவங்க சின்ன சிரிப்போட மக்கள் மனசு எதை சொல்லுதோ அதுதான் வெளியே வருது. அடுத்த செகண்ட் கரண்ட் திரும்ப வருகிறது. டிவி ஆன் ஆகுது. ஸ்க்ரீன்ல ரிசல்ட் ஃப்ளாஷ் ஆகுது. ஆனா கேமரா ஜூம் ஆகுது. நம்பர்ஸ் கிளியரா காட்டல. பையன் கண்கள் பெரியதா ஆகுது. அம்மா, யாரு வின்? அவங்க டிவியை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சு மெதுவா சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் இந்த தடவை கண்டிப்பா டிவிகே தான் ஜெயிக்கும். நீங்க உங்க வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தான்னு எல்லாரையும் டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லி தனிச்சையா வாக்கு சேகரிங்க. 2026ல டிவிகே தான் வரணும். இதுதான் மக்களோட முடிவா இருக்கணும். அனைவருக்கும் நன்றி.